கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். தோல் நீக்கி உருளைக்கிழங்கு போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கணுன்னா இதுலேயே அது முக்கால்வாசி வேகணும். இந்த சமயத்தில் நம்ம கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் ஹாஃப் குக் ஆகணும். இப்போது இதை எடுத்துட்டு ஆனியன் சேர்த்துக்கலாம். ஆனியன் லேயர்ஸாக எடுத்து வச்சுருக்கேன். இது சும்மா ஒரு பரட்டி நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். கண்ணாடி பதம் வந்துருச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம், ஆஃப் பண்ணிடலாம். அதே கடாயில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போது தக்காளி சேர்த்துக்கலாம். சேர்த்து இதுவும் நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கிக்கலாம். நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். கூட ஒரு 5-6 முந்திரி சேர்த்துக்கலாம். கல்லுப்பு ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். வெறும் மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன், கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஃபுல்லாக கூல் டவுன் ஆனதும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம். கடாய் வச்சுட்டு எண்ணெய் போட்டுட்டு இப்போது அரைச்சி வச்சுருக்கிற விழுதை இதில் ஊற்றிடலாம். கறி லீவ்ஸ் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஆனியன் கேப்சிகம் இதெல்லாம் வதக்கிறதுக்கு தான் டைம் எடுக்குமே தவிர இந்த கிரேவி அரைச்சி ஊற்றின பின்னாடி ரொம்ப சட்டுன்னு வேலையாயிடும். இப்போது நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கிற வதக்கி வச்சுருக்கிற எல்லாத்தையும் இதில் ஒன்றா சேர்ந்து கலந்து விட்டுடலாம். இப்போது கிரேவியோட கன்சிஸ்டன்சியை நம்ம தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. ஒரு கொதி வந்தால் போதுமானது. ரொம்ப கலர்ஃபுல்லாக நல்லா வைப்ரண்ட்டாக இருக்குல்ல, சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் நல்லா ரிச்சாக நம்ம ஒரு ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இந்த டிஷ்ஷு. சப்பாத்தி, ஜீரா ரைஸ், இட்லி, தோசை எது கூட வேணாலும் ரொம்ப அருமையான காம்பினேஷன் இது. அவ்வளோதாங்க, நம்ம கிரேவி ரெடி. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஜீரா ரைஸ்க்கு இந்த காம்பினேஷன் செம்ம அட்டகாசமாக இருக்கும். எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.